லாஸ்ட் வீக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கொசைன் ஃபங்க்ஷன்ஸ். கொசைன் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பீரியட் வந்து 2π, டொமைன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ரியல் நம்பர்ஸு, ரேஞ்ச் பார்த்திங்கன்னா -1 +1 வரைக்கும். இதில் பிரேக்கே வராது, நோ பிரேக் ஃபங்க்ஷன்ஸ் அது வந்து. அதனால் வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், எவர் ஃபங்க்ஷன் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷன். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷனு, கொசைன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்தது கிராஃப். இதுக்கு வந்து எப்படி பார்த்துருக்குன்னா சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸை பொறுத்து கிராஃப் இருக்கும். அடுத்தது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் < 1 இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸு. அது வந்து எந்த லிமிட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து π வரைக்கும் இருக்கக்கூடிய லிமிட்டில் இருக்கும். சரி, ஓகே. நவ் வி வில் மூவ் ஆன் த எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா -6π +6π வரைக்கும் அப்படின்னு லிமிட் சொல்லிட்டாங்க. அண்ட் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. காஸ் எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது -6π +6π வரைக்கும் என்ன வேல்யூவாக இருக்கும், இதுதான் கொஸ்டின். அப்போ இது என்ன பண்ண முடியாது, காஸ் 0 முதல்ல எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0வா, அப்போ காஸ் π/2ல் தான் 0 வரும். அப்போ π/2ல் மட்டும்தான் 0 வருமானு பார்த்தீங்கன்னா 3π/2லேயும் வரும், -π/2லேயும் வரும், 5π/2லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸில் வரும். அப்போ ஜென்ரல் டேர்ம் என்னென்னு எழுதலாம், 2n + 1 × π/2ன்னு எழுதலாம். அப்போ தான் +or- போகிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். அப்போ n is equal to 0 +or-1 +or-2 +or-3 +or-4 +or-5. 5 சப்ஸ்டிட் பண்ணிங்க பாருங்கள். 5 2s are 10, 10 + 1 6, 10 + 1 13, 13π/12ன்னு வரும். 13π/12 என்ன கிடைக்கும், 6.5ன்னு வரும். அப்போ -5 வராது, +5 வராது. 5 போட்டிங்கன்னா 5 2s are 10, 11 சாரி அப்போ 11, 11π/2னா 5.5 வரும். அப்போ 11 அப்போ வரும். அடுத்தது -5 போட்டிங்கன்னா -10 +1னா அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா மைனஸில் 6ம் வரும். -6 போட்டிங்க அப்படின்னா 6 2s are 12, -12 +1 அப்போ -11π/2ன்னு வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதில் ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ -6ம் சேர்த்து வரணும். ஓகேவா, ரைட். அடுத்தது இதில் செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ காசு 1 எப்போ வரும் அப்படின்னா காசு 0 டிகிரியில் தான் 1 வரும். இப்போ 0 டிகிரி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் மட்டும்தான் வரும், இல்லை 360 டிகிரியில் வரும் இல்லையா. அப்போ அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2nπன்னு எழுதலாம். அப்போ 2nπ +or-0ன்னு அர்த்தம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0 வரும்னு பார்க்கணும். என்னோட வேல்யூ 0 +or-1 +or-2 அப்படி இருக்கும்போது தான் நமக்கு என்ன வரப்போகுது, அதோட ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் செகண்ட் சம், ஸ்டேட் த ரீசன் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6 இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6. -π/6 வராதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் -θ இஸ் ஈக்குவல் டு காஸ் θ. அப்புறம் எங்கே இந்த காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி -π/6 வரும், வராது. இதுதான் அதோடைய ரீசன். அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ காஸ் ஆஃப் -θ ஈக்குவல் டு காஸ் θன்னு எழுதலாம். இப்போ -π/6னா காஸ் π/6ன்னு எழுதலாம். இப்போ காஸ் இன்வர்ஸும் கேன்சல், அப்போ π/6. இந்த π/6 நாட் ஈக்குவல் டு -π/6. அப்போ அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம், இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஏ இல்லாட்டி ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு எடுத்துக்கிறேன். அப்போது காசு இந்த சைடு எடுத்துகிட்டு போ, காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -x. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ண போத் சைடு. அப்போ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ காஸ் ஏ எப்போ வரும், காஸ் θ எப்போ வரும்னு பார்க்கணும். அது காஸ் ஆஃப் இது வந்து தேர்ட் கோஆர்டினேட்டில் ஃபோர்த் கோஆர்டினேட்டில் தான் வரும். காஸ் ஆஃப் செகண்ட் கோஆர்டினேட்டில் π - a இஸ் ஈக்குவல் டு -காஸ் ஏ அப்படின்னு வரும். இப்போ காஸ் ஆஃப் π - a இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ π - a இஸ் ஈக்குவல் டு காஸ் இந்த சைடு வந்து என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு ஆகும்.
இப்போ ஏவோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணு. ஏவோட வேல்யூ என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு வா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு கொஸ்டின் ப்ரூஃப் வந்துடும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 4th, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காசில் எப்போ 1/2 வரும்னு பார்க்கணும். 5/3 அதாவது 60 டிகிரியில் வரும். அதனால் டேரெக்டாக போட்டாச்சு. 5th கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு சொல்கிறாங்க. 2 times ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வரும்? 5/3ல் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ வரும்? 5/6ல் வரும். அப்போ இங்கே கொஸ்டினில் என்ன சொன்னாங்கன்னா 2 times ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ 2 times ஆஃப் 5/3 ப்ளஸ் 5/6. எல்சிஎம் எடுத்தால் 6. இங்கே 6 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 4πன்னு வந்துடும். இங்கே 1, அப்போ 5π/6 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. அதுலேயே செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 = 5/3 அப்படின்னு நம்ம போன சம்லேயே பார்த்துட்டோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1. அப்போ ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா இட் இஸ் பிகம் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னென்னா 5/2. அதனால் -5/2 அதுதான் இங்கே டேரெக்டாக எழுதியிருப்பாங்க. அப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளஸ் இது 2 வேல்யூ ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 5/3 ப்ளஸ் -5/2. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 6. இங்கே என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3ஆல். அப்போ 2 - 3π/6. அப்போ -5/6ன்னு வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5/7 இன்ட்டு காஸ் ஆஃப் 5/17 மைனஸ் சைன் ஆஃப் 5/7 இன்ட்டு சைன் ஆஃப் 5/17 அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏவோட வேல்யூ 5/7 ஆகும், பியோட வேல்யூ 5/17 ஆகும் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ கொஷின் எழுதிட்டேன் டேரெக்டாக. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஏன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா காசும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி தான் வரும். அப்போ ஏ ப்ளஸ் பின்னு வரும். ஏவோட வேல்யூ என்னது? 5/7. பியோட வேல்யூ வந்து 5/17. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 119 வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை 17π + 7π = ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 24π/119 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x = sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus cos inverse of 1 minus modulus of x divided by 4. இது ரெண்டுத்துக்கும் டொமைன் காமனாக எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன -1லேருந்து +1 இருக்கும். அப்போ அங்கே எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 divided by 3 அதுதான். அப்போ -1 <= வேல்யூ <= 1. இந்த 3 இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணேன். இப்போ -3 <= மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 <= 3 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. -3 அடுத்து இந்த -2 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -3 + 2. அதே மாதிரி இந்த 2 இந்த சைடு எடுத்து வந்தால் +3 + 2ன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ண போகிற? -3 + 2 வந்து -1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, இது +5. இப்போ இதில் என்ன -1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <= 5. அப்போது இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, இது <= 5. இதில் வந்து பார்த்திங்கன்னா -5ம் வரும் +5 வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் <= 5ன்னு எடுத்துக்கலாம் இதிலேருந்து. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இந்த டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு அதே மாதிரி தான் -1 to +1 அந்த வேல்யூ ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. -1 <= 1 minus modulus of x divided by 4 <= 1. இந்த 4 ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டு சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது என்னன்னா இந்த 1 இந்த சைடு எடுத்துருப்பாங்க. அப்போ -1 ஆகிடும். -4 - 1 modulus modulus of x <= 4 - 1. இப்போ இது என்ன ஆகும்? -5 <= modulus of x <= 3. அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன ஆகுன்னா
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா -5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வரும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஏன்னா அதில் மாடுலஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் -5ன்னு வந்துடும். இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +5. அதுதான் அதோடைய டொமைனாக இருக்க போகுது. ஓகே, now the 7th one. 7th என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த இன்இக்வலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இன்இக்வலிட்டிக்கு எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அப்போ π/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x - 1 லெஸ் தென் π இஸ் ஹோல்டு. எந்த இடத்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வந்து இன்இக்வலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிவன் கண்டிஷனை ஃபங்க்ஷனாக அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த காசு என்ன பண்ணால் 2 சைடு மூவ் பண்ணுங்கள். இப்போ cos π/2 லெஸ் தென் 3x - 1 லெஸ் தென் cos π. இப்போ cos π/2 வேல்யூ 0, cos π வேல்யூ -1. அடுத்து நெக்ஸ்ட் இந்த -1 2 சைடு மூவ் பண்ணேன். இப்போ 0 + 1ன்னு ஆகிடும். இங்கே 3x லெஸ் தென்னு -1 + 1ன்னு ஆகிடும். இப்போ இதோட வேல்யூ 1, இது 3x, இதோட வேல்யூ 0ன்னு வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்க, 3 என் சைடு எடுத்துடுவா. 1/3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு வந்துடும். அப்போ இந்த இன்இக்வலிட்டி எதை பொறுத்து ஹோல்டு பண்ண போகுது அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், லெஸ் தென் 0வாக இருக்கணும், ஆர் எக்ஸோட வேல்யூ 1/3 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8th sum. 8th ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இது ரெண்டுத்தோட ஆங்கிளும் சேமாக தான் இருக்குது, இதோட ரெண்டுத்தோட வேல்யூ சேமாக தான் இருக்குது. நமக்கான ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. காஸ் இன்வர்ஸ்லேயும் சைன் இன்வர்ஸ்லேயும் எக்ஸோட வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம π/2ன்னு எழுதலாம். சேம் எதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இஸ் ஈக்குவல் டு π/2ன்னு எழுதலாம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னா நம்ம என்ன இதோட வேல்யூ π/2 ஈக்குவல் டு காஸ் π/2ன்னு எழுதலாம். காஸ் π/2 வேல்யூ என்னது 0 அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தெரிய வந்துடுச்சு. எயித்தில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4π/3 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5π/4. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை கவனிங்க. ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான், இந்த ஒரு 2 ஸ்டெப்பு டேரெக்டாக போட்டேன், அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த போடுறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5/4, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 5 ப்ளஸ் π/4ன்னு எழுதலாம். அந்த π/4 எப்படி எழுதலாம்னா π ப்ளஸ் π/4ன்னு எழுதலாம். ஏன் இது இப்படி எழுதணும், ஏன் பிரித்து எழுதணும் அப்படின்னா, -π/2லேருந்து +π/2க்குள்ளே தான் இதோட வேல்யூ இருக்கணும். இது -π/2லேருந்து +π/2 அதிகமாக இருக்கிறதுனால பிரித்து எழுதுறோம். இப்போ இது எப்படி எழுதணும்னா செகண்ட் கோஆர்டினேட்டு தேர்ட் கோஆர்டினேட்டில் வரும். தேர்ட் கோஆர்டினேட்டில் tan மட்டும்தான் ப்ளஸில் வரணும், ஆனால் இது காசு இருந்ததுன்னா மைனஸில் வந்துச்சு. இப்போ -cos π/4. இப்போ -cos θ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, cos ஆஃப் π - θன்னு இருந்தால் -cos θன்னு எழுதலாம். அப்போ cos ஆஃப் π - θ, அப்போ cos ஆஃப் π/4, காசும் காசு இன்வர்ஸும் கேன்சலு, அப்போ π - π/4. சேம் இதே ப்ரொசீஜர் தான் cos ஆஃப் 4π/3க்கு நம்ம என்ன பண்ணணும், பிரித்து எழுதுகிறோம். cos ஆஃப் π ப்ளஸ் π/3, இது எப்படி இதெல்லாம் -cos π/3. அதுதான் நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக π - π/3ன்னு எழுதிட்டோம். சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுத்தோட வேல்யூவும் ஆட் பண்ணுறாங்க. அதுதானே கொஸ்டினில் இது ரெண்டுத்துமே ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் இது ரெண்டுத்தோட வேல்யூவும் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ π - π/3 ப்ளஸ் π - π/4. அப்போ என்ன பண்ணுறோம், இது ஒரு π, இது ஒரு π, 2π வந்துடும். இது -π/3 π/4. எல்சிஎம் எடுத்தால் 12. அப்போ இது 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24π ஆகிடும். இது 4π, இது -3π. அப்போ 24 - 17π/12 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும்.